வணக்கம். வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம வீட்டுக்கிட்ட கோவில் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். வெங்கடாஜலபதி கோவிலுக்கு வாங்க. இதுதான் நுழைவாசல். ரொம்ப அழகாக பூவை கொண்டு அலங்கரிச்சிருக்காங்க. ரொம்ப 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 அழகாக இருக்குது. நம்ம உள்ளே போகலாம். இப்போது நம்ம வேறு இருக்க போல இருக்குது. அதே போல் சொர்க்கவாசலுக்கு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த வியூ இப்படி இருக்குது பார்க்க. 7 வாசல் சொர்க்கவாசலாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு குழந்தையும் தாண்டி போகிறத நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம காலையில் போகிறதுனால கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருந்தது. ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஒரு டெக்கரேஷனும் யூனிக்காக இருந்தது பாருங்கள். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிற்ப வேலைப்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக கட்டில் பண்ணியிருக்குது. அடுத்தது நம்ம பிள்ளையார் பார்க்கலாம். இங்கே பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவருக்கும் அன்றைக்கி சிறப்பாக பூஜை பண்ணி பொங்கல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ஆஞ்சநேயர் ஒருத்தருப்பார். பக்த ஆஞ்சநேயன்னு சொல்லுவாங்க. நம்ம பக்த ஆஞ்சநேய நமகான்னு சொன்னால் ரொம்ப நல்ல. இவர்கிட்ட பாருங்கள், நம்ம கேட்டு வர அத்தனையுமே கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். அடுத்து நம்ம உள்ள கோவிலுக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் வேலைப்பாடு ஆகிட்டுருக்கு. சங்கு சக்கரம் வச்சுருக்காங்க. இது பெங்களூரில் ஒரு பிரசித்தி பெற்ற வெங்கடாச்சலபதி கோயிலுங்க. நம்ம மூல ஸ்தலத்துக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், இவர் தான் வெங்கடாச்சலபதி. நம்மளுடைய எல்லா பிரார்த்தனையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா. பாருங்கள், என்ன ஆனந்தமாக பூஞ்சில் உட்காந்துருக்கார் வெங்கடாச்சலபதி. எல்லோருக்குமே வெங்கடாச்சலபதி அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். உலக மக்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் இருப்போமாக. பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே. வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா. வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா.